மகிமை வந்து இறங்கும் என்பது மிக ஒரு ஆ, தவிர்க்க முடியாததான ஒரு காரியம். ஏன்னா பெண்கள் கூடுகிற இடத்துல பாருங்க, பெண்கள் அழுகும்போது, பெண்கள் கூடுகிற இடத்துல ஒரு பெண் வரும்போது கூட ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அன்றைக்கு சமாரியா பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்த ஆசையாக இருக்கிறார். அதனால தான் நம்மளை ஒன்று கூட்டி ஏதோ இந்த சமூகத்தில், தேவ சமூகத்தில் ஜெபத்தில் வைத்திருக்கிறார். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையையும் உண்மையையும் ஆண்டவரே, என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்காக காக்கிற தேவன், இந்த காலை வேளையில் எங்களோடு இடைபடும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முழுவதுமாய் நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. என்ன வார்த்தை ஆண்டவரே சபைக்கு கொடுக்கணுமோ, மனவாட்டிக்கு கொடுக்கணுமோ தேவன், அந்த வார்த்தையை மாத்திரம் நீர் பேசுவீராக. சுயம் அழிவதாக தேவனே நீர் வெளிப்படுவீராக. சகல துதிகன மகிமைகளை ஏறடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த அதிகாலை வேளையிலே இவ்வளோ பெண்களாக நீங்கள் கூடியிருக்கிறீங்க. முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் ஊழியத்தின் சார்பாக கபடற்ற புறாக்கள் ஊழியத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டே செய்ய சித்தமாக இருக்குது. அதனால தான் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயினுடைய குணாதிசயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குணசாலியான பெண் என்னென்ன காரியம் செய்கிறா, என்னென்னலாம் பண்ணுறா. இந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை லேமுவேலின் தாய் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். ராஜாவாகிய லேமுவேலே என்று இந்த நீதிமொழிகளுடைய இந்த 31வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகளை சாலமோன் எழுதினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குறிப்பாக சில நீதிமொழிகளுடைய அதிகாரங்களை குறிப்பாக சொல்லணும்னா 30வது அதிகாரத்தை பாருங்கள். அது எழுதினது யாக்கேயின் குமாரனாகி ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் மூகாலுக்கும் எழுதின உபதேச வாக்கியங்கள். இங்கே இந்த 31வது நீதிமொழிகளை எழுதுறது லேமுவேலுடைய தாய். பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, லேமுவேல் என்பது சாலமோனுடைய ஒரு மறுபெயர், செல்ல பெயர் என்று சொல்கிறாங்க. சாமுவேலுக்கு பத்சேபால் எழுதினதான வார்த்தைகள் என்று சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களும் உண்டு. அதே சமயத்தில் 25வது நீதிமொழிகளை யூதாவின் ராஜாவாகி எசேக்கியாவின் மனுஷர்கள் பேர்த்து எழுதுகிறாங்க. இப்படி நீதிமொழிகள் புத்தகத்தில் பெரும்பான்மையான காரியங்கள் எழுதினது யார் அப்படின்னா சாலமோன். சாலமோனுடைய அந்த நீதிமொழிகளுடைய வார்த்தைகள் 3000 பாட்டுக்களை அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நீதிமொழிகளில் பாருங்கள், சாலமோனுடைய ஞானம் ஈசோப்பு பூண்டு வரைக்கும், லீபனோனில் உள்ள அந்த காரியங்கள் வரைக்கும், அந்த மரத்தில் விளையிற அந்த ஈசோப்பு பூண்டு வரைக்கும் அவன் நீதிமொழிகளை சொன்னான். இங்கே லேமுவேலின் தாய் ஒரு காரியத்தை குணசாலியான புத்திசாலியான பெண்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். அதாவது ஒரு புத்திசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, அவள் இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவள் என்ன செய்கிறாளாம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். இது நம்ம லிட்ரலாக அப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவள் ஏதோ வேலை செய்கிறா, ராட்டினத்தில் ஏதோ அவள் செய்கிறா. ராட்டினம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நம்மளுக்கு பாருங்கள், இந்த ராட்டினம் இதை பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறாங்க சிஸ்டர். நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, காந்தியடிகள் காலத்தில் அவர் பருத்தி ஆடைகளையே நம்ம வியர் பண்ணணும், அதனால் நீங்களே நெய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கதர் ஆடை, இது உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவ்வளவே நமக்கு தெரிந்தது. ஆனால் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அநேக பெண்களாக நம்ம இணைஞ்சிருக்கோம் இந்த கூடுகையில். அநேக பெண்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் நம்முடைய குடும்பங்களுடைய காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். இந்த பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான சிறப்பான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னா, அவர்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவர்கள். பெண்கள் யார் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவங்க அப்படியே ஈஸியாக மாற்றிடுவாங்க. அந்த பெரிய ஒரு அழிவு வரக்கூடிய சூழ்நிலை, பெரிய கஷ்டங்கள் வரக்கூடிய பாடுகள் நிறைந்த சூழ்நிலை. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, ஆணை பார்த்து நீ கொஞ்சம் இருப்பா, குடும்பத்தை கட்டுற வேலையை நான் யாருக்கு கொடுக்குறேன், பெண் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி நம்ம கையில் நம்பி கொடுத்துருக்கிறாரு. அது என்ன பொறுப்பு அப்படின்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த ராட்டினத்தில் கைகளை வைக்கக்கூடிய அந்த காரியம் என்ன அப்படின்னா, அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, சூழ்நிலையை சுற்றிலும் தன்னை சுற்றி நடக்கிறதான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றுகிறார். இன்றைக்கி இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி தான். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை கடந்து போச்சு யோசிச்சு பாருங்கள். இந்த சூழ்நிலையை நன்மையாக மாற்றவும் பெண்களால் முடியும், அதை அப்படியே தீமையாக மாற்றி அப்படியே ஒன்றுமில்லாமல் அழித்து போடவும் பெண்களால் முடியும்.
உலகம் ஒரு பழமொழியை பெண்களை குறித்து சொல்கிறது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி பழமொழிகளெல்லாம் உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் பெண்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிரதானமான பொறுப்பை எந்த பெண் உணர்ந்து கொள்கிறாளோ, எந்த பெண் ஆமாம் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, ஏன்னா ஆண்டவருடைய டிசைன் அதுதான், ஃபேமிலி டிசைன் அதுதான். பாருங்கள், ஆதியாகமத்தில் முதலாவது ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கும் போது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் அவனுக்கு கொடுப்பேன். இந்த மனைவி அப்படிங்கிறவ எப்படிப்பட்டவளாம்? ஏற்ற துணையாக வருகிறவள், ஏற்ற துணை, அவனுக்கென்று ஏற்ற துணை. அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, அவள் சில காரியங்களை செய்கிறாள், கணவனோடு இருக்கிறாள், இசைந்து வாழ்கிற, அப்படி சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ தகப்பனையும் தாயையும் விட்டு நீ யாரோடு இசைந்து தான் நீ இருக்கணும், மனைவியோடு நீ இசைந்து தான் இருக்கணும். பரிசுத்தவான்களை பார்த்தா நிருபங்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஏவினபடி அவர்கள் எழுதி வைப்பாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் மனைவியை நடத்தணும், அவங்க பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினாலே விவேகத்துடன் அவர்களுடனே வாழ்ந்து, இந்த வசனத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு நம்ம நினைக்கிற காரியம் என்னென்னா, பெண் அப்படிங்கிறவள பலவீனமானவ, பெண் அப்படி அவ சொல்கிற ஒருத்தி அப்படிங்கிறவ பலவீனமானவ, இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்மளே என்ன பண்ணிட்டோம், நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிட்டோம் மனசில். ஆமாம், பெண் அப்படின்னாலே ரொம்ப பலவீனம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். பெண் பலவீனமானவள் அல்ல, பெண் என்பவள் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அவள் மனதளவில் ஸ்ட்ராங்கானவ. சைக்காலஜிக்கல் ஆய்வுகள் சொல்லுகிறது, ஒரு ஆணால் பாருங்கள் ஒரு காரியத்தை தான் திறம்பட செய்ய முடியும், ஆனால் ஒரு பெண்கள் பல்வேறு விதமான காரியங்களை திறம்பட செய்யக்கூடியதான அப்படி அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக கம்பெனிஸில் அந்த காரியங்களை மேலாண்மை செய்கிறதுக்கு ஹெச்ஆராக பெண்களை போடுவாங்க, அவங்களால செய்ய முடியும். பாருங்கள், வீட்டில் கூட அப்படி தான், நம்ம ஒரே நேரத்தில் காரியங்களை செய்வோம்ல, நமக்கு தெரியும். பாத்திரம் விளக்கிட்டுருப்போம், இந்த பக்கம் மாவு ஆட்டிகிட்ருப்போம், அந்த பக்கம் குழந்தைகளை கவனிச்சுக்குவோம், இந்த பக்கம் அடுப்பில் ஒன்று இருக்கும். அப்போ என்னென்னா, ஆண்டவர் அப்படி சிறப்பான ஒரு காரியத்தை படைத்திருக்கிறார் நம்மை கொண்டு. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவங்க. இங்கே பெண் பலவீனமானவள் அல்ல, அவள் மனைவியாக மாறும்போது பலவீனமாகிறாள். சரீர பலவீனங்களை அங்கே சொல்லப்பட்டு குறிக்கப்படுகிறதான அந்த காரியங்கள் அல்ல அது. அவர்களுக்குள்ள அந்த என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலி பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குது. எதையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து முடிவெடுக்கிறார்கள், சார்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை அப்படியே அவர்கள் சார்ந்து, குடும்பத்தின் சார்பாக ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்களேன். பெண்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் கணவரை கேட்டு நான் சொல்லணும் சிஸ்டர், என் கணவரை கேட்டு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க, என் பையனும் ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபேமிலி பாண்டிங். அவர்கள் அடங்கி இருக்கிறவர்கள் அப்படிங்கிறது பொருள் அல்ல. இன்றைக்கு ஃபெமினிசம் பேசி அதை வேறு மாதிரியாக மாற்றிக்கொள்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல, இவர்கள் சூழ்நிலையை மாற்றுகிறார்கள். சின்ன சின்ன சூழ்நிலையை அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க அப்படியே மாற்றிடுறாங்க. தனக்கு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சா கூட போதும், அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை பெரிய காரியமாக அவங்க பண்ணிடுறாங்க. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அப்படி நம்புகிறார். ஆனால் சில பெண்களை பாருங்க, இதில் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. சில பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், தனக்கு கொஞ்சம் அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் போதும், உடனே தாம் தூம்னு அப்படியே கத்தி சண்டை போட்டு, என்னாலலாம் பண்ண முடியாது, அப்படி இருக்க முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மற்றவர்களோடு ஒப்பிட்டு அந்த சூழ்நிலை அப்படியே கெடுத்து நிக்கிரகமாக்கி, அப்போ ஆண்டவர் நம்மளை அப்படியே பார்க்கிறார், ரொம்ப வேதனையோடு பார்க்கிறார் அப்படிப்பட்ட பெண்களை. ஏன்னா, உன்னை சிறப்பான குணாதிசயம் உள்ளவளாக நான் படைத்திருக்கிறேன், உன்னால தான் அதை செய்ய முடியும், உன்னால தான் அதை தாங்க முடியும், உன்னால தான் பார்த்துக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு காரியத்தை செய்கிறார். பலவீனமானவர்கள் யார் தெரியுமா? உண்மையிலேயே நம்மால் செய்ய முடியாத அந்த காரியங்கள் என்று ஒரு சில காரியங்கள் இருக்கும். உடல் அந்த சூழ்நிலைகளை பொறுத்து நம்மளால் பெரிய காரியங்கள் எதை பண்ண முடியாது, தூக்க முடியாத காரியங்கள் இருக்கும். ஆனால் உண்மையாக நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் யார் அப்படின்னா, ஆண்கள் பலவீனமான ஒரு மனதளவில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அதனால தான் ஏற்ற துணையாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். குடும்பங்களுக்கு நம்முடைய காரியங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, குடும்பங்களிலே ஒரு பெண்ணோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்னன்னா, அவள் ராட்டினத்திலே தன் கைகளை வைக்கிறாள், துணிந்து சில முடிவுகளை அவள் எடுக்கிறாள். குடும்பத்தில் நம்ம சில காரியங்களை எடுக்காத வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்கும். இதை யார் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, தெபோரால் தெரிஞ்சுக்கிட்டான். தெபோரால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்க. தெபோராளாகிய நான் எழும்புவனவும், தாயாக நான் எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன காரியம் அப்படின்னா, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்ம இன்னும் சூழ்நிலைகளை காரணிகளாக வைத்துக்கொண்டு, என் குடும்பம் இப்படி இருக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஒரு பக்கம் என்னுடைய கணவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தார் இப்படி இருக்கிறாங்க, அதனால் என்னால் செய்ய முடியாது அப்படி என்று சொல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்களாக எழும்பணும் அப்படின்னு ஆவியானவர் நம்மை பார்க்கிறார். நம்மை கொண்டு ஏன் எழுப்புதல் ஆரம்பிக்காது நம்முடைய குடும்பத்திலே? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசாரியனாய் அவள் மாறுகிறாள்.
யார் அப்படி மாறினாங்க? யார் அப்படி மாறினாங்க? வேதத்தில் நம்ம அடையாளம் காட்ட முடியுமானா கண்டிப்பாக அபிகாயில பாருங்கள். அந்த இடத்துல அவள் எடுத்த ஒரு முடிவு, தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அவள் எடுத்த அந்த முடிவு என்ன செய்யுது அப்படின்னா பெரிய அழிவை தடுக்கிறது. நாபால் செய்த அந்த ஒரு காரியத்தினால அவனுடைய எல்லாத்தையுமே அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. தாவீதுக்கு கோபம் வந்தால் மிச்சம் வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே அந்த வார்த்தைகளை சொல்கிறா. நீங்கள் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அப்போ தாவீதோட கண்ணில் கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தப்பிக்க முடியுமா? என்ன நடக்கும்? அப்போ அவனுடைய கூட இருக்கிற எல்லாருமே அழிந்து போவாங்க. இப்போ ஒருத்தனால எல்லாத்துக்குமே பிரச்சனை. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முடிவை துணிந்து எடுக்கிறாள். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவளை யாரும் வற்புறுத்தலை. இந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த குணசாலியான அந்த பெண்ணை யாரும் வற்புறுத்தலை. நீ போய் ராட்டினத்தில் உன்னோட கையை வைத்து நீ சில ஆடைகளை நீ தயார் பண்ண, நீ செய்ய, நீ யாருமே சொல்லலை. ஆனால் அவள் எடுக்கிறதான அந்த தீர்மானங்கள், முடிவுகள், அவளுடைய காரியங்களை பாருங்க. ஒரு வயலை விசாரித்து அவள் வாங்குகிறாள். தன்னுடைய சம்பாத்தியம் அவள் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். அப்போ நம்ம சில காரியங்களிலே எழும்பாத வரை, நம்ம சில காரியங்களிலே அமைதியாக இருக்கும் வரை என்னால் ஒன்றும் முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி கிடக்கும் வரை சத்துரு அதை தான் செய்கிறான். சத்துரு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் சுய பரிதாபத்தை போடுகிறான். இந்த பெண்கள் எவ்வளவு வலிமையானவங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, நீ பாரு, பக்கத்து வீட்டை பாரு, நீ அவங்கள பாரு, இவங்கள பாரு. இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய குணாதிசயம் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆண்களெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஆடைகளை கூட என்ன செய்வாங்களாம் பெண்கள். இதெல்லாம் உளவியல் ரீதியான உண்மைகள். அவங்க என்ன அது ஒரு எப்படி நன்மைக்காரிய உரிய காரியமாக நம்ம அதை நோக்கி பார்க்கணும். நம்ம ஒப்பிடணும், எதை ஒப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு ஆடைகள் அணிந்து கொண்டு வந்தால் கூட என்னோடய ட்ரெஸ்ஸை விட அவள் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குல்ல, அவள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குல்ல, என்னோடது அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய குணாதிசயம். அப்போ இங்கே அந்த ஒரு வீக்னஸை பிசாசு பயன்படுத்திக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட குடும்பத்தை பாரு, அவங்க குடும்பத்தை பாரு, இங்கே எப்படி இருக்குது பாரு, இங்கே எப்படி இருக்குது பாரு. இப்படிப்பட்டதான கருத்துக்களை கொடுத்து அவர்கள் மூளைகளே முடங்க வைக்கிறது பிசாசுகளுடைய வேலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க எழும்பிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். யாரெல்லாம் அப்படி பயங்கரமாக முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா வேதத்தில் எல்லா பெண்களையுமே சொல்ல முடியும். எல்லாருமே அருமையாக முடிவு எடுத்தாங்க. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன திட்டு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர் அழுகிறோம், சிலர் ரொம்ப வேதனைப்படுறோம், சிலர் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கிறோம். ஒரு திட்டு வாங்கினா கூட பொறுத்துக்க முடியல. அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் தான் அந்த பலவீனமானவர்களுடைய லிஸ்ட்டில் அவங்க சேர்றாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேரணும். யார் இதை முறித்து வந்தாங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முப்பாட்டிகள் எல்லாம் அதை முறித்து வந்தாங்க. மிக முக்கியமாக நம்ம சொல்ல முடியும் யார் அப்படின்னா, ஏவாளை பாருங்கள். யாருக்கிட்ட குற்றம் சாட்டப்படுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் யாருக்கிட்ட குற்றம் சாட்டுறாரு. நம்ம போன தடவை கூட இந்த காரியத்தை பார்த்தோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். ஆனால் அவங்க அதை மன்னிச்சுட்டு அடுத்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே பிரிஞ்சு போயிடல. நீ ஒரு பக்கம் போ, இவ்வளோ பெரிய தேசம் இருக்குது. ஏதேன் தோட்டத்தை தான் விசாலமாக ஆண்டவர் படிச்சுட்டாரு. அவ்வளோ பெரிய தோட்டம், சுற்றி எங்கே வேணால் போகலாம். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லலை இல்லையா? பாருங்கள், லோத்தும் ஆபிரகாமும் சொல்லலாம், நீ அந்த சைடு போனால் நான் இந்த சைடு போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகிறேன். ஆனால் ஆதாம் எவ்வளோ சொல்ல முடியாது. பிரச்சனை வந்தாலும் கூட தான் இருக்கணும். இதுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். லோத்து ஆபிரகாமும் பிரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்கள ஆசீர்வதிச்சாகணும். ஆபிரகாமா தரிசனம் அவனது, விஷன் அவனது. அவனை ஆசீர்வதிச்சாகணும். பெரிய ஒரு சந்ததி வரப்போகுது. அந்த சந்ததிக்குள்ளேருந்து கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ நம்ம ஆபிரகாமை தனிமைப்படுத்தி வைத்து ஆசீர்வதிக்கணும். லோத்து பிரியணும். இது கட்டாயம் ஆவியானுடைய நடத்துதல். இங்கே சண்டை வரும், பிரச்சனை வரும், ஆண்டவரை ஏற்படுத்தின குடும்பம், சில காரியங்கள் வரும், சில சூழ்நிலைகள் போகும், பயங்கரம் எல்லாமே வரும். ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏவாள் ஆதாம் கூட தான் இருக்கணும். அப்போ தான் தெய்வத்திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். நீ என்னை இப்படி பேசிட்டியா, நீ என்னை அப்படி பண்ணிட்டியா, நீ என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியா. இல்லை பிரியமானவர்களே, நம்ம துணிந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை தாங்கி அப்படியே நிற்கணும். நம்ம பலனாக நிற்கணும். சுய பரிதாபங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், தூரமாக தூக்கி போடணும். சுய பரிதாபங்கள் சில நேரத்தில் பாருங்கள், இந்த சுய பரிதாபம் இல்லாதவர்களுக்கு கூட மற்றவர்களுடைய வார்த்தைகள் சுய பரிதாபத்தை கொடுத்துரும். ஐயோ பாவம், நீ எப்படி இருக்கிறமா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடைப்பாங்களா, உன்னை போய் இப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, ஆமாம் அவரையே செஞ்சாங்க, யாரை, நம்ம அப்பாவே செஞ்சாங்க, இதெல்லாம் ஏமாத்திரம், அதெல்லாம் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன மன்னிச்சார்ல, நானும் மன்னிப்பேன், ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறார்ல, இப்படி சொல்லிவிட்டு நாம் கடந்து போகிறவர்களாக காணப்பட வேண்டும். அங்கே ஏவாள் ஒரு முடிவை எடுக்கிறாள். என்ன முடிவு? ஆதாமோடு தன் வாழ்க்கையை தொடர தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள்.
வைக்கணும், ராட்டினத்தில் வைக்கணும். ராட்டினமே நீ அந்த பக்கம் மூலையில் இரு, நான்லாம் உன்னை தொட முடியாது, எனக்கெல்லாம் இன்னும் பலன் இல்லை, இன்னும் பலப்படும் போது நான் பார்த்துக்கிறேன். சிலர் இப்படி வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இன்னும் நான் பலனடையலை சிஸ்டர், எனக்கு இன்னும் பலனற்று இருக்கேன். நான் எப்போ பலனடைகிறது? ஆண்டவர் வர வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா இல்லை, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் போதும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் குடும்பத்திற்கான காரியங்களை செய்ய, ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்த, கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்ய, உன்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துட்டு ரெண்டாவது ஊழியம், குடும்பத்தை நீ சரி பண்ணாமையே இருந்துட்டு இருக்கிற ஊழியத்தை எப்போ பண்ணுறது? உன் குடும்பத்தில் நீ ஊழியத்தை செய்யும் போது குடும்பத்தில் உனக்கு சில சலசலப்புகள் வருவது இயல்பு தான், வரும். சத்துரு கொண்டு வருவான். நீ குடும்பத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், ஊழியத்தையும் பண்ணணும். இதுதான் ஆவிக்குரிய பெண்ணினுடைய குணாதிசயம். அதுதான் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். மக்னாயிம் அப்படின்னா 2 சேனையின் கூட்டத்துக்கு அவள் சமானமானவள். 2 சேனை, மக்னாயிம் அப்படிங்கிறதுக்கு 2 சேனைகள் அப்படின்னு அர்த்தம். சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? உலகம் பார்த்து ஆச்சரியப்படுது, என்னம்மா இப்படி இருக்கா சபையை பார்த்து இந்த உலகம் ஆச்சரியப்படும், இந்த உலகத்தின் மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், என்ன அழகாக குடும்பத்தை மேனேஜ் பண்ணிட்டு, என்ன அழகாக ஊழியத்தை பார்த்து சொல்லணும். உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும். தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அவள் வைக்கணும், ராட்டினத்தில் வைக்கணும், உலகம் பார்க்கணும். சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பெண்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. குடும்பத்தில் நம்ம தான் பாருங்கள், நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளோ போராட்டமோ வந்தால் யாருக்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் சில நேரத்தில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். நான் ரொம்ப அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பேன். என்னுடைய மகனை குறித்து உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டோவை வச்சுட்டு அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு ஃபோன் வரும். என் பொண்ணு பேசுவா, ஷெர்லி பேசுவா. அம்மா இந்த மாதிரி சூழ்நிலைமா இப்படி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க, இந்த காரியங்கள் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்தலத்தில் சில பல அந்த காரியங்கள் இருக்கும்போது கேட்பா. ஃபோனை வச்சோன்னே அவர் என் கணவர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். நான் இந்த மாதிரி இங்கே இருக்கேன், இப்படி இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே நான் கிறிஸ்டோவை வச்சுட்டு இங்கே வேலை செய்கிறதுக்கே ரொம்ப தடுமாறிட்டு உட்காந்துருக்கும் போது இவங்ககிட்டேருந்து ஃபோன் வரும். அப்போ என்னென்னா, நம்மளோட அந்த காரியங்கள் தேவை அவர்களுக்கு, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு நம்முடைய காரியங்கள் தேவை, நம்மளுடைய ஆலோசனைகள் தேவை. அப்போ நம்மளே இங்கே சோர்ந்து போய் நிற்கும் போது, நம்ம அப்படியே கோவிச்சுட்டு பேசாமல் இருக்கும்போது எப்படி அவர்கள் ஆலோசனைகளை எப்படி கேட்டுக்கொள்ள முடியும்? அவர்களை எப்படி நம்ம திடப்படுத்தி நடத்த முடியும்? ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். இப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம சில காயங்களை படணும். சும்மாலாம் இந்த வார்த்தையை நம்ம வாங்கிட முடியாது. சில நேரத்தில் அடிகள், சில காரியங்கள், அடிகள் என்பது ஆத்துமாவிலே சில காரியங்கள் விழுகும். நமக்கு சில ஆத்துமாவிலே சில நொறுக்குதல்கள் விழுகும், சில காரியங்கள் விழுகும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா பண்படுவதற்காக. இன்றைக்கெல்லாம் நம்ம சரீர பிரகாரமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்துமாவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு சில காரியங்கள் நமக்கு வேணும். சில வார்த்தைகளை, சில காரியங்களை மேற்கொண்டு நிற்கக்கூடிய பலன் நம்ம பெற்றுக்கொள்ளணும் குடும்பத்தில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற பெண்ணை தான் அந்த குடும்பம் நம்பும், கணவனார் நம்புவாங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எப்போ தெரியுமா? அவள் ராட்டினத்திலே கைகளை வைக்கிறாள். இந்த குணாதிசயங்கள் நமக்கு வரணும். எப்படி அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அப்படியே இருந்துட்டு இருக்குமா, எப்போவுமே நம்மளை பாக்கியவதி, ஓ உன்னை மாதிரி யார், புறாவே உத்தமி, அது அவர் மட்டும்தான் சொல்லுவார். அவர் சொல்லுவார் நம்மளை பார்த்து. ஆனால் இங்கே கீழே சில காரியங்கள் நடக்க தான் செய்யணும். பலவீனமான மனிதர்கள், பலமில்லாதவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர்களை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல் அவர்களை மன்னித்து நம்ம நடத்த தான் ஆகணும். ஏன்னா ஸ்ட்ராங் நம்ம தான் அந்த குடும்பத்துக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் நம்ம தானே. அப்போ இந்த ராட்டினத்தில் கையை வைக்கணும். இந்த ராட்டினத்தில் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். கதிர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த ராட்டினத்தில் இருக்கிறதான ஒரு பகுதி. சிஸ்டர் அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். ராட்டினத்தில் இருக்கிறதான ஒரு பகுதி தான் அந்த கதிர் என்பது. அது என்ன பண்ணுமா, பஞ்சை நூலாக மாற்றுமா. பஞ்சை உள்ளே வச்சு அவள் ராட்டினத்தில் அதை அது அப்படியே அவள் ரோல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அது பிடிக்கும் போது என்ன நடக்குமா, அது அப்படியே பஞ்சு நூலாக மாறக்கூடியதான அந்த கிருபையை, அந்த ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. பஞ்சு மாதிரி கையில் வந்தவங்கள நூலாக மாற்றுறோம் நம்ம. ஆமாம், நூலாக மாற்றுறோம், அதை ஆடையாக வடிவமைக்கிறோம். இந்த காரியத்தை யாருக்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு? நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும்.
அவள் என்ன பண்ணுறா? அவள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். இப்படிப்பட்ட பெண் என்ன பண்ணிடுவா? உண்டு பண்ணிடுவா, ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணிடுவா. வா, பஞ்செல்லாம் வா, உள்ளே வச்சு அந்த கதிர், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும், தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளை அழகாக நடத்தி வளர்த்தி, ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்பது குடும்பத்தில் எவ்வளவு, கணவனார் சம்பாதியத்தில் கொண்டு வந்து கொடுப்பாரு, அதை வச்சு அவள் செய்து அந்த பிள்ளைகளை நடத்தி வாலிபப்படுத்தி அந்த பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, குடும்பத்தில் சில பிரச்சனைகளை தீர்க்கறதுலேருந்து பெண்ணுடைய அந்த ரோல் எவ்வளவு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எவ்வளவா பார்க்கணும், நமக்கு எவ்வளவா தாக்குதல் வரும். யோசிச்சு பாருங்க, சத்ருவினுடைய அந்த காரியத்திலேருந்து எவ்வளவு தாக்குதல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். முதல்ல ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற அந்த லெவல்லையே சில பெண்கள் நின்றுட்டுருக்காங்க. பிரச்சனைகளை பார்த்து, ஐயோ இந்த பிரச்சனையினால தாங்க முடியலையே, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, என்னுடைய மாமியார் என்ன எப்படி பேசுகிறாங்களே. பெண்கள் கூட்டமாக இருக்கிறதுனால இந்த காரியங்களை நம்ம ஓப்பனாக பேசலாம். சில காரியங்களை, என்னுடைய பிரச்சனை இப்படி வருதே, இந்த மாதிரி சூழ்நிலை வருதே, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுறான் பிசாசு, நம்மளை அப்படியே மூளையில் உட்கார வச்சிட்றான். என்னால் ஒன்றுமே முடியாது. அந்த சிஸ்டர் பாருங்கள், அந்த சிஸ்டர் எவ்வளோ அழகாக ஊழியம் செய்கிறாங்க, எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. அந்த சிஸ்டரை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளவு சமாளித்து சகிச்சு அவங்க எவ்வளோ ஜெயிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டாஸ்க்கை நம்ம வின் பண்ணலை அப்படின்னா அந்த டாஸ்க்லேயே உட்காந்துருக்க வேண்டியதான். சில அந்த டாஸ்க்லேயே உட்காந்துருக்காங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அப்படி உட்காரவே கூடாது. ஒரு கை பாத்திரணும் அப்படின்னா வேறு மாதிரி இல்லை. இந்த உலகம் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த உலகம் எப்படி பண்ணும், ஒரு கை எப்படி பார்க்கும், நேருக்கு நேர் சண்டை போட்டு மோதி பார்க்கும். ஆனால் நம்முடைய அந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம். நம்ம போராட்டம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது நம்முடைய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள். அப்போ நம்மளுக்கு அங்கே ஃபைட் இல்லை, நமக்கு எங்கே தெரியுமா ஃபைட்டு? யாகேல்கள் கூடார ஆணியாலே சிசராவை என்ன பண்ணணும்? முறியடிக்கணும். கூடார ஆணியால் எப்படி யோசிச்சு பாருங்கள், எப்படி அந்த காரியம் நடந்திருக்கும். அன்றைக்கு அந்த யாகேலுடைய கணவனார் என்ன பண்ணிட்டார், அந்த சிசராவோட ரொம்ப சமாதானம், இவன் நம்பி உள்ளே வர்றான். ஆனால் இவ எடுக்கிற ஒரு முடிவு, தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அவள் எடுக்கிற ஒரு முடிவு என்ன பண்ணுறா அப்படின்னா, என் ஜனத்துக்கான காரியத்தில் நான் செய்வேன், நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கூடாராணியை கையில் எடுக்கிறா. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடணும், கூடாரத்திலே நம்ம முழங்கால்களாலே சத்துருவின் அந்த தலையை நம்ம என்ன பண்ணணும்னா உருவக்குத்தணும், உடைக்கணும். குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிறதான ஆவிகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகள், நம்ம தான் ஆசாரியர்கள், நம்ம எழும்பி நிற்கணும். நம்ம எழும்பி நிற்காதவர் இந்த காரியங்கள் என்ன பண்ணும், அப்படியே போராடிட்டே இருக்கும். பஞ்சு அப்படியே இருக்கும். பஞ்சை என்ன பண்ணணும்? நூலாக மாற்றணும். அந்த பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்களால் செய்ய முடியாது. சில பொறுப்பு நமக்கு தான் சில பொறுப்பு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அவள் என்ன பண்ணுறா? அவள் தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். நம்மளை தான் நம்புறாரு. நூலாக மாற்றணுமா, பஞ்சு நூலாக மாற்றணுமா, நான் வரணும், எனக்கு என் மேலே ஒரு கிரீடம். ஆமாம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். கிரீடமாக மாறிடுறாங்க. குணசாலியாக இருந்து எல்லாத்தையும் அவங்க சகிச்சு பொறுமையாக சகிச்சு உலகம் பார்க்குது. உலகம் ஒரு பக்கம் பேசுது, உனக்கு வாயே இல்லையா, நீ என்ன இப்படி இருக்க? சில நேரத்தில் உலகம் நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, ஏன் நம்மளுடைய சொந்த வீட்டாராக கூட இருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இதுக்கெல்லாம் நீ அனுமதி கொடு, நீ நல்லா பேசணும், நீ நல்லா பண்ணணும். இல்லை, ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல. அது பைபிளோட பரலோகத்தோட மாடல் அது இல்லை. நம்ம அப்படி ஜெயிக்கிறவங்க இல்லை. நம்மளுடைய காரியங்கள் வேற. அவள் பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதின்னு சொல்லணும்னா, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பணும்னா என்ன செய்யணும்னா, அவள் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக என்று 3வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன பண்ணார்? தாழ்மையின் ரூபமாக வந்தார். சில நேரத்திலே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சூழ்நிலைகளை அப்படியே ரொம்ப அழகாக கையாளணும். பாருங்க, ஒரு இடத்துல பெரிய கலகம் நடக்கும்போது ஒரு ஸ்திரீ வருவா. ஆபேல் பட்டணம்னு நினைக்கிறேன் அந்த பட்டணத்தின் பேர், ஆபேல் பட்டணம். அப்போ யோவா போவான், அந்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு போவான். அப்போ அந்த பட்டணத்தை அப்படியே அழிச்சிடலான்னு போகும்போது அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? அலங்கத்தின் மேலிருந்து, ஐயோ ஆபேலிலே வந்தால் வழக்கு தீருன்னு சொல்லுவாங்களே, இந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்க வரீங்களே, உங்களுக்கு அந்த ஒரு மனுஷன் தானே வேணும், அந்த ஒரு மனுஷனுடைய தலை இங்கிருந்து போடப்படும்னு சொல்லி தலையை தூக்கி போடுவா. அவள் பட்டணத்திலோட அதிகாரிகளோட பேசி, அத்தனை மூப்பர் இருக்கிறாங்க ஆபேல் மேட்டில், அத்தனை மூப்பர்கள் இருக்கிறாங்க, அந்த பட்டணத்தில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. யாருக்குமே அந்த யோசனை வரல. இவ ஒரு பெண் பிள்ளை ஏறி அந்த காரியத்தை சொல்யூஷன் அழகாக தீர்வு கொண்டு வர, பட்டணத்தையே காப்பாற்றுறா. நம்ம சாதாரணமானவங்கள வீட்டை காப்பாற்ற முடியாதா? பட்டணத்தையே காப்பாற்றுற பெண்கள் நம்மளுக்கு எங்கே திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். இது புதிய ஏற்பாடு, கிருபையின் பிரமாணம். மரியாள் அழுதாள்னா ஆண்டவர் வந்துடுவார். ஏமா அழுகிற? ஓடி வந்துடுவார்.
அன்றைக்கெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பாடுபட்டு எஸ்தர் முடிவெடுக்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன். நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை. மரியாள் கண்ணீர் சிந்துனா ஆண்டாள முடியாது. ஏன்னா ரத்தம் கொடுத்துருக்கேன் என் பிள்ளை. ஏமா அழுகிற மரியாளே, நீ ஏன் அழுகிற? அப்போ எவ்வளவு அழகாக நம்மளை ஆண்டவர் நடத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சில முடிவுகளை எடுக்கணும். அந்த தலை அந்த பக்கம் தூக்கி போடப்படுகிறது. யோவா பேசாமல் போயிட்டான், பட்டணம் காப்பாற்றப்பட்டது. இங்கே பாருங்கள், இங்கே அழகா ஏவாள் ஒரு முடிவை எடுக்கிறான். அதே போல் நம்ம அருமையாக சொல்லணும்னா மீரியாமுடைய முடிவை பாருங்கள். அந்த மீரியாம் அப்படியே தன்னுடைய சகோதரனுக்காக, இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பு, மோசையை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை மீரியாம் செய்கிறா. போய் அந்த பெட்டி எங்கே நிற்குதுன்னு பார்க்குறா, அந்த பெண்ணை எடுக்க வைக்கிறா. உங்களுக்கு போய் ஒரு பால் கொடுக்குற ஸ்திரியை நான் கூட்டிகிட்டு வரட்டுமா, நான் அம்மாவையே கூட்டிகிட்டு வந்து விடுறா. கவர்மெண்ட் சேலரி கிடைக்குது அவங்க அம்மாவுக்கு. மோசை பாருங்கள், கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி கொடுக்குறாரு அவங்க அம்மாவுக்கு. அப்போவே இந்த பிள்ளை எனக்கு வளர்த்தின்னு கரங்களில் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது எங்கே பாட்டு பாடிட்டு வரா மீரியாம். எங்கே வரா? யாத்ராகம் 15 முன்னாடி பாடுறா. தன்னுடைய அந்த ரட்சிப்பை பார்த்துட்டாள்ல கண்களில். அந்த கூட நாணல் பெட்டி போகட்டும்னு விட்டுருந்தானா, அவள் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அது போனால் போகட்டும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தானா என்ன நடக்குது யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வயது வித்தியாசம் என்று சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம். ஆமாம், மோசேக்கும் மீரியாமுக்கும் இடையே உள்ளதான வயது வித்தியாசம். நடக்கிற காரியங்களை பாருங்கள். யாத்ராகமம் 15 அந்த ரட்சிப்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. பாட்டு பாடுறா, தம்புருவை கையில் எடுத்துட்டு. அந்த பாடகர் குழுவை அவன் நடத்துகிறா. பின்னாடி எல்லாம் பாட்டு பாடிட்டு வராங்க. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். வயசு எத்தனை தெரியுமா நம்மளுக்கு? மீரியம் அப்படின்னு இமேஜ் என்ன வரும்? ஒரு வாலிப பெண் அழகாக கையில் இப்படி ஆடிட்டு வரா, பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வரான். 90 வயசுங்க. 90 வயசு மீரியாமுக்கு. 90 வயசு. 80 வயசில் மோசையை ஆண்டு கூட்டிகிட்டு வர ரட்சிப்பு வருது. மீரியாமுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 90 வயசு. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 10 வயசில் என் தம்பியை நான் காப்பாற்றினேன். 90 வயசில் பாட்டு பாடுறா. கர்த்தரை பாடுங்கள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். பஞ்ச நூலா மாத்திர ரகசியம், பஞ்ச நூலா மாத்திர தந்திரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. பஞ்சு தான், உண்மை தான், ஒன்றுமே இல்லை தான், நான் நூலாக மாற்றிடுவேன். எல்லோரும் சொல்லலாமா கரங்களை உயர்த்தி? என் கரங்களை கொடுக்கப்பட்டது வெறும் பஞ்சு தான், ஆனால் நான் ட்ரெஸ்ஸாக அதை மாற்றிடுவேன், நூலாக மாற்றிடுவேன், அந்த நூலை ஆடையாக மாற்றிடுவேன். ஹல்லேலூயா. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி வைக்கிறாள். இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி தான், அவளுக்கு நடந்ததுக்கு பின்னாடி தான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியாக மாறுது. ஆமாம், அவர்களுக்கு அணிந்து கொள்ளும்படி மெல்லிய வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி செஞ்சு எல்லாரும் அவகிட்ட வராங்க. எப்படிமா அவள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா, மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. நாம் கரெக்டாகி கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்குற அந்த காரியங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும் அப்படின்னா, எழும்ப வேண்டும். எழும்பி பிரகாசி. தெபோராளாகிய நீ எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போய் கிடந்தன. இனி நம்ம மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. இந்த காலை வேளையிலே ஆவியானுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்கள் கைகளை நீங்கள் ராட்டினத்தில் வச்சே ஆகணும். நீங்கள் வச்சு தான் ஆகணும். அந்த சீரியாவின் சிறு பெண் முடிவு எடுக்கிறா. போங்க, இஸ்ரவேலிலே போங்க. 1-2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 3வது வசனமும் 6வது வசனமும் தெளிவாக சொல்லுது. அந்த பெண் சொல்கிறா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபங்களை கொடுத்து அனுப்புகிறான் மோவாவின் ராஜா, சீரியாவின் ராஜா. அங்கே தெரியலை, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியலை. அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறான். சின்ன பிள்ளைக்கு தெரியுது, சின்ன சிறு பெண்ணுக்கு தெரியுது. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நாகமானினுடைய குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்குவார். முடிவுகளை எடுக்கணும். இவ துணிந்து முடிவு எடுக்கிறா. என்னவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே இந்த சீரியாவுக்கு பணிவிடை வேலை செய்யிருக்கு, நான் எதுக்கு போய் சொல்லணும்? குஷ்டரோகத்திலே இருக்கட்டும். இல்லை, முடிவு எடுக்கிறா. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிற. அந்த ராட்டினத்தை பார்த்து பயந்து இருக்காதீங்க. கையை வைங்க, துணிஞ்சு கையை வைங்க. பேசுங்க, உங்கள் குடும்பத்தில் பேசுங்க. அப்படி மௌனமாக இருக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க. இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் பேச முடியாதுங்க. அந்த ஈகோலாம் தூக்கி போட்டுருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், உட்காந்து பேசுங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க, இப்படி இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் இப்படி இருக்கணுங்க. பிள்ளைங்களை பார்த்து பேசுங்க, நேசிங்க. உங்களுடைய அன்பான வார்த்தைகள் ஞானம் விளங்க. உங்கள் வாயை திறங்க. சண்டை போடாதீங்க. சிலர் பேச ஆரம்பித்தாலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, உங்களுடைய கேரக்டரை மாற்றுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு விஷன் ஓப்பன் ஆகட்டும். அன்பாக பேசுங்க. சில ஸ்திரீகள் சொல்லி பார்த்து மௌனமாயிட்டாங்க. இல்லை, மௌனம் வேண்டாம். இந்த மௌனத்தை கலைந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் சண்டையின் ஆரம்பங்களுக்கு அந்த மௌனம் அது கொடுக்கப்படுகிறது. எல்லா நேரத்திலும் இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க.
ஹalleluya. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், குடும்பத்திற்காக எழும்பு, உன் குடும்பத்திற்காக நீ எழும்பு. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. ஹalleluya. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை ராட்டினத்திலே வைக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் விரல்கள் கதிரை பிடிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி நாங்கள் எழும்பிடுவோம், இனி நாங்கள் எழும்பிடுவோம். எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உணர்வோம். யாரும் எங்களை வந்து தட்டி கொடுக்கணும், பேசணும்னுலாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, முன்னாடியே சொல்லிட்டீங்க. எங்கள் கையில் தான் பொறுப்பு, எங்கள் கையில் தான் எல்லா ரெஸ்பான்ஸ். நாங்கள் அதை எடுத்துக்கிறோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கரெக்டாக செய்கிறோம். எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. எங்கள் குடும்பத்தை நாங்கள் கரெக்டாக எங்களால் ஆண்டவரே தேவ விடத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் கரெக்டாக அதை பண்ணிடுறோம் ஆண்டவரே. கரெக்டாக பண்ணிடுறோம். அஸ்திபாரமாக உங்களை வச்சுக்கிட்டு அழகாக நாங்கள் எங்கள் மாளிகையை கட்டிக்கிறோம், எங்கள் வீட்டை கட்டிக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டிக்கிறோம். எங்களுடைய வீட்டை மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை நாங்கள் கட்டுறோம். எங்கள் வீட்டை கட்டிட்டு அப்படியே நாங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுறோம். எங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த காலை வேளையில் அவர்கள் எழும்புகிறவர்களாக மாறுவார்களாக. ராட்டினத்திலே கைகளை வைத்து விரல்கள் கதிரை பிடிக்கட்டும் ஆண்டவரே. பஞ்சு நூலா மாறட்டும், நூல் ஆடையா மாறட்டும், ரத்தின கம்பளமா மாறட்டும், மெல்லிய புடவையா மாறட்டும். எங்களை அப்படியே ஆசீர்வதிச்சிருங்கப்பா. முழுவதுமாக உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.